வணக்கம் நண்பர்களே. புதிய தொழில்நுட்ப புரட்சி என்பது எப்பொழுதுமே ஒரு பெரிய தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் ஏஐ என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு இந்த மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனங்களுடைய வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது, எந்தெந்த வேலைவாய்ப்புகளில் இது பெரிய எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை பற்றி ஒரு விரிவான அரசல் தான் இந்த பதிவு. இந்த மென்பொருள் உற்பத்தி நிறுவனங்கள், அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், கிட்டத்தட்ட $300 பில்லியன் இதில் டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கிறதா ஒரு தரவுகள் சொல்கிறது. அதாவது பேக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அலுவலகம் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இன்னொரு சேவை நிறுவனங்கள், அதான் பேக் ஆஃபீஸ். இந்த பேக் ஆஃபீஸில் மட்டுமே $300 பில்லியன் இந்தியாவில் புழங்குறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த சில தசாப்தங்களாக மென்பொருள் உற்பத்தி நிலையங்கள், அதாவது மென்பொருள் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு, இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு வலுவான நுகர்வுத்தன்மை, அதாவது ஒரு கன்சியூமர் ஸ்ட்ரென்த் கொடுத்தது, அவங்களுடைய வாங்கும் திறனை அதிகரித்தது, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி கூடிச்சு. இதன் காரணமாகத்தான் டெல்லி, குருகிராம், பெங்களூர், ஹைதராபாத், சென்னை போன்ற பெருநகரங்களில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள், உணவகங்கள், அதை சார்ந்த தொழில்கள் என்று ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டது. இந்த டர்ன் ஓவர் தான் $300 பில்லியன், நாட் மில்லியன், பில்லியன் டர்ன் ஓவர். இது இப்போது இந்த வருஷங்களில் இதெல்லாம் கவனிக்கிற நிஃப்டி அப்படின்னு சொல்லப்படுகிற பங்கு சந்தையினுடைய இது குறியீடு என்ன சொல்லுதுன்னா 20% இது சரிஞ்சிருக்கு. காரணம், இந்த ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு எந்தெந்த வேலைகளை எல்லாம் அவை கபலீகரம் செய்கிறது, அதாவது ஒரு மனித ஆற்றலின் மூலமாக செய்யப்படுகிற மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒரு மனித ஆற்றல் பயன்படக்கூடிய இடத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக அந்த வேலை வாய்ப்பை குறைக்கிறதா, இதுதான் நமது பார்வை. எளிமையாக சொல்வதென்றால் அதுதான் நம் பார்வை. அது எப்படி பாதிக்கும்? இது உண்மையிலேயே ஒரு மனித ஆற்றலை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை இந்த செயற்கை நுண்ணறிவு போய் அந்த வேலையெல்லாம் பாதிச்சிருமா? இது நம்ம ஏஐ பற்றி எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஏஐடைய முழுமையான நாலேஜ் இன்னும் வரல. ஏஐ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு தொழில்நுட்பம் தான். மென்பொருளில் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் வந்துட்டாங்க, எப்படி மென்பொருள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மென்பொருள் தயாரிப்பில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங், அந்த கோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோடு எழுதுறதுல நிபுணர்களாக கருதப்படக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களிடமிருந்து சேவையை பெறக்கூடிய வங்கிகள், பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிஸ், இவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன சேலஞ்ச் இது வரைக்கும் இருந்தது அப்படின்னா, பிழைகள் இல்லாத, அதாவது தவறுகளே இல்லாத 0 எரர் இருக்கிற மென்பொருள் வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை, சற்று பிழைகள் இருக்கும். அதற்கான ஆலோசனைகளையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். யார்? மென்பொருள், அந்த மெயின்டெனன்ஸு, அதுக்கான அந்த இடையில் ஏற்படுற ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லுவாங்கள்ல, அதாவது ஏதேனும் தவறுகள் நடந்தால் உடனடியாக அது சரி செய்யப்படும். உதாரணமாக ஒரு வங்கி பரிவர்த்தனையில் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னா வாடிக்கையாளர் தன் புகாரை சொல்வார், உடனே அது ஐடி அந்த மென்பொருள் நிறுவனத்திற்கு அந்த செய்தி அனுப்பப்படும், உடனடியாக அது சரி செய்யப்படும். இது தகவல் தொழில்நுட்ப உலகில் ஏற்படக்கூடிய சாதாரணமான ஒரு நிகழ்வுகள் தான் கருதப்படுகிறது. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இந்த தவறுகள் அதிகமாக குறைக்கப்படும். இந்த எரர்ஸ், மென்பொருளில் ஏற்படுற எரர்ஸ், அந்த பிழைகள் இருக்கு இல்லையா, அது குறைக்கப்படும். அப்போ மென்பொருளை தயாரிக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவில் அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த மென்பொருளில் ஏற்படக்கூடிய நம்பகத்தன்மை, இதில் ஏற்படும் பிழைகள் எல்லாம் வெகுவாக குறைகிறது. அப்போது ஒரு சாஃப்ட்வேரை தயார் பண்ணுறதுக்கு உதாரணமாக ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த ஐடி கம்பெனியில், ஐடி துறை எப்படி வளர்ந்துச்சு இந்தியாவில்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஐடி கம்பெனியில் ஒரு டீம் உட்காந்து ஒரு வாரம் செலவழித்து ஒரு சாஃப்ட்வேரை, ஒரு மென்பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு தேவையான எத்தனை பணியாளர்களை நியமித்திருக்கிறோம், அவர்கள் ஆற்றலை நாம் பயன்படுத்தியதற்கான கட்டணம் எவ்வளவு செலுத்துகிறோம், சம்பளம் எவ்வளவு செலுத்துகிறோம், இதையெல்லாம் கணக்கிட்டு தான் இவர்கள் நிறுவனங்களிடமிருந்து பணம் பெறுவார்கள். ஆனால் இப்போ இது எப்படி மாறி இருக்குன்னா, ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இந்த இடத்த கவனிங்க. நீங்கள் எவ்வளவு நேரம் செலவு பண்ணி ஒரு மென்பொருளை தயாரித்தீர்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல.
எங்களுக்கு தேவை அந்த ரிசல்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்பகத்தன்மை, பிழைகளற்ற மென்பொருள், அதனுடைய அது வேலை செய்யும் விதம், இதெல்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் இப்போது ரிசல்ட் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அப்படி அந்த மென்பொருள் அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறது. இப்போ என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணி அந்த ப்ராஜெக்டை வச்சு அந்த மென்பொருளை தயாரித்தீங்க அப்படிங்கிறத கடந்து ரிசல்ட்டை மட்டும் அப்படின்னா அந்த டீமுக்கான சம்பளம் குறையும். புரியுதா? இப்போ எங்கே வருமான இழப்பு ஏற்படுது அப்படின்னு. சரி, இது மாதிரி இடங்களில் இதனோட இம்பேக்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த ஏஐனால வேறு என்ன இம்பேக்ட் வந்துடும்? ஒன்றும் இல்லை. ஆந்த்ரோபிக்னு ஒரு இதை பற்றி நான் எழுதியிருந்தேன். ஆந்த்ரோபிக்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் அது எந்த அளவுக்கு தனது பங்களிப்பை செய்ததுன்னு விரிவாகவே என்னோடய வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு நூற்றுக்கணக்கான வீரர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஏவுகணைகளுடைய இலக்குகளை நிர்ணயிப்பது, எங்கிருந்து எங்கு செல்ல வேண்டும் என்று நிர்ணயிப்பது, இதையெல்லாம் நூற்றுக்கணக்கான வீரர்கள் உட்கார்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது வெறும் 20 பேர் உட்கார்ந்து பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்க இராணுவத்தில் ஏற்பட்ட அந்த இராணுவத்தில் ஏற்பட்ட ஆள் குறைப்பு என்பது இதனுடைய அறிகுறியாக நீங்கள் இதனுடைய அடையாளமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏஐ தொழில்நுட்பம் ஒரு யுத்தங்களில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அமெரிக்கா போன்ற உயர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிற அந்த நாட்டினுடைய இராணுவத்தில் ஏஐ எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது, இதுதான் அந்த குறியீடு. ஏஐ வந்து எப்படியெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யணும். இதில் ஒரு தகவல் என்னென்னா, 2030க்குள்ளே அந்த ஏஐ முழுமையாக மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களை ஆக்கிரமித்து விடும். அப்போ மென்பொருள் தயாரிப்பு என்ற சாஃப்ட்வேர் உற்பத்தி செய்கிற அந்த நிறுவனங்களில் பெருமளவு வேலை குறைப்பு ஏற்படும். காரணம், மிக முக்கியமான ஆட்களை தவிர வேறு யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏஐயுடைய கடைசி ரிசல்ட்டை தான் அவங்க கேட்குறாங்க, யார் வாடிக்கையாளர்கள். அப்போ வங்கிகள், பெருநிறுவனங்கள், இவங்களுக்கெல்லாம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆர்வம் இருந்ததுன்னா மனிதர்களுக்கான மனித ஆற்றலை பயன்படுத்தி வரக்கூடிய அந்த அந்த வேலைகள் வந்து குறையும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ இதை பற்றி இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஏஐவுடைய தாக்கம் இருக்காது, அதாவது வேலை இழப்பில் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஏஐ கற்றுக்கொண்டவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை சொல்கிறாங்க, நேர்மறை தாக்கம். அப்போ ஏஐ கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இனி வந்து வேலை அப்படிங்கிற நிலையை நோக்கி கூட அது எடுத்து செல்லும். 2031க்குள்ளே ஐடி துறையிலே பெரிய மாற்றம் ஏற்படும். 2030க்குள்ளே எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். 31லேருந்து இந்த ஆதிக்கம் தான் இருக்குன்னு சொன்னதில்ல ஐயா, அதுவும் இருக்கும். ஆனால் அதுக்காக முழுமையாக அது ஆக்கிரமிக்காது. காரணம், இன்னும் ஏஐயினுடைய மற்ற நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை வந்து இன்னும் ஆய்வு செய்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் இன்னும் வரல. ஏஐ வந்ததே 2025 தான் இந்த ஐடி துறைக்குள்ளே வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது பல ஆண்டுகளாக இருப்பது தான். ஆனால் அது இந்த மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களுக்குள் தன் தலையை நுழைத்தது 2025 தான். அப்போ வந்து அந்த இதை கால்குலேஷன் போடுறாங்க. இந்த கணக்கீடு என்ன வருதுன்னா 2030க்குள்ளே பெரிய வேலை வாய்ப்பு இழப்புகளை ஏற்படுத்தும். அப்போ 2031 சுத்தமாக மென்பொருள் தயாரிப்பில் ஏஐ தான் ஆதிக்கம் செலுத்தும்னு சொல்கிறது தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆனால் அந்த சவாலில் உண்மை இல்லை. பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் உண்மை இல்லை. ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை மறுப்பதற்கில்லை, அதை மறுத்துவிடவும் முடியாது. ஆனால் ஏஐ படித்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும் அல்லவா? எப்போதுமே நீங்கள் பாருங்கள், சிறு வயதில் நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் இயக்கும் அந்த மிதிவண்டி மாதிரி தான், மிதிவண்டி ரிக்ஷா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய சிறு வயதில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷான்னு வந்தது. அப்போ மனித ஆற்றலை பயன்படுத்தி இயங்கி வந்த அந்த ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷாவாக மாறியது. இன்ஜின் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டன. இந்த மாற்றங்களினால் ஏதோ ஒரு பகுதி சார்ந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருப்பார்கள், பாதிக்கப்பட்டிருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆட்டோ ரிக்ஷா வருவதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இன்றைக்கி ஷேர் ஆட்டோங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. எல்லோரும் ஷேர் ஆட்டோ பயன்படுத்துகிறாங்க. பெருநகரங்களிலே அந்த ஷேர் ஆட்டோவுடைய பயன்பாடு என்பது அத்தனை முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் அதை அப்படியே ஏஐ வரவை நீங்கள் பாருங்கள். ஒரு தொழில்நுட்பம் இருக்கும் பொழுது இன்னொரு தொழில்நுட்பம் உள்ளே வருவது என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனால் மாபெரும் தாக்கங்களை ஏற்படுத்துமா தெரியாது. அதுக்கு தான் சொன்னேன், சேவைத்துறையில் பேக் ஆஃபீஸ் சேவைத்துறை என்பது இந்த ஏஐ துறையை பயன்படுத்தி, ஏஐ கருவிகளை பயன்படுத்தி எந்தெந்த வகைகளில்
இந்த வேலைவாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்று தான் பார்ப்பார்கள். மனித ஆற்றலை பயன்படுத்தி இந்த ஏஐயும் பயன்படுத்தி எப்படியெல்லாம் இதை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று தான் பார்ப்பார்கள். எல்லாவற்றையும் ஏஐ செய்துவிடுமா? இல்லை. மிக முக்கியமான ஒன்றை ஏஐயால் செய்ய இயலாது. என்ன? சக பணிபுரிபவர்களில் சக மனிதர்கள் பணிபுரியும் சூழலில் பணியிடங்களில் சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு, செலுத்தப்படும் பாசம், அந்த பிணைப்பு, அந்த டீம் ஸ்பிரிட், இதெல்லாம் ஏஐ இயந்திர மனிதர்கள் செய்ய முடியாது. அதனால் ஏதோ ஒன்று நமக்காக நம் வாழ்வாதாரத்தை அளிக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனாலும் நம் தொழில்நுட்ப அறிவையும் நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சாத்தியக்கூறுகளையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவுகளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.